ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. எல்லாரும் சிரிச்ச முகத்தோட வந்திருக்கோம். ஒரு ஃபேமஸ் வின், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரன் சேசஸ் இன் உமன்ஸ் கிரிக்கெட். ஜெமிமா ராட்ரிகஸ், ஹர்மன்பிரீத் கௌர் சிறப்பா செஞ்சுட்டாங்க. ஃபேமஸ் வின், ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் ஃபார் எவ்ரி இந்தியன் கிரிக்கெட் ஃபேன். உங்க இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்க. அதான் நான் சொன்னேனே, நேத்து ஒரு டீம் திமிரா ஆடினாங்க, இன்னொரு டீம் அதுக்கு மேல திமிரா ஆடினாங்க. வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. யூ கேன் பி அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஸ். நானும் என்ன சொன்னேன், எட்ஜ் ஆஸ்திரேலியாவுக்கு தான் இருக்கு. பட் அஸ் அ ஃபேன் இந்தியா ஜெயிக்கணும். 285 வந்தாலே இந்தியா ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு அதை நீங்களும் கஷ்டம். ஒத்துக்கிட்டீங்க. பட் நான் ரொம்ப டூ பயந்தது செவன்டீன் நான் சொன்னேன். அலிசா இலி ஆடுறாங்களேன்னு. நான் கடவுள் ரொம்ப அவங்க ஆடினதுனாலதான் இன்னைக்கு ஜெயிச்சுச்சு. எக்ஸ்ட்ராடினரி விக்கெட் கீப்பிங், எக்ஸ்ட்ராடினரி கேப்டன்சி, எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங். ஒருவேளை அவங்க வெளியில உட்காந்துட்டாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க ஆஸ்திரேலியா. அந்த மாதிரி ஒரு விக்கெட் கீப்பிங் நான் பார்த்ததே கிடையாது, யாருமே விக்கெட் நல்ல கீப்பிங். பாயிண்ட் பீடர். அதனாலதான் போச்சே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேகன் ஷூட் இவங்களுக்கு எல்லாம் முன்னாடி நின்னு ஒரு அநியாயம் பண்ணாங்க பாருங்க. அதாவது ஒண்ணுமே புரியல. ஒரு கோச்சஸ் எல்லாம் பார்த்துனே இருக்காங்க. இந்த வெறும் பேசிக் காமன் சென்ஸ் இது. குயிக்கா போடுறாங்க. அவங்க குயிக்கா போடுற ஒரு ஆளுங்க. உங்களுக்கு ரெண்டு பக்கமும் சீம் மூவ்மெண்ட், பிச் ஹார்டா இருக்கு. ஈவன் தோ பிச் வாஸ் வெரி குட் டு பேட். அவங்க பின்னாடி நின்று இருந்தாங்கன்னா சோலி முடிஞ்சிருக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு. இவங்க முன்னாடி நின்று பால் எல்லாத்தையும் அவங்க அப்பா மாதிரி கலெக்ட் பண்ற மாதிரி நின்று நீங்க ஒரு 25 கோல் விட்டாங்க. லெக் சைடுல ஒய்டுனா 4. உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு பிக் டைம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, 15 ஒய்டு. அது 15 ஒய்டுல இவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி. யூ வில் நெவர் சி ஆஸ்திரேலியா லைக் திஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஈஸி கேட்ச் மிட் ஆஃப்ல விட்டாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்லி கார்டினர் ஒன் ஆஃப் த டெய்லி ஒரு பெஸ்ட். கேட்ச் விட்டாங்க, டாலியா மெக்ராத் ஒரு கேட்ச் விட்டாங்க. Ashley Gardiner for me is one of the best bowlers in the world, not a spinner in the world. Very poorly used. அவங்க கேவலமா அவங்கள இது பண்ணாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங். இப்போ எவ்வளவுதான் ஒரு ஒரு 15 ரன் தடுத்துட்டாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பயங்கரமா ஃபீல் பண்ணாங்க. பட் த டிராப்ட் கேச்சஸ், அலிசா ஹீலி, இது தட் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி காம்பன்சேட்டட். அதான் இப்ப எல்லாருமே உமன்ஸ் கிரிக்கெட் இப்ப நம்ம நிறைய ரிவ்யூ எல்லாம் பண்ணும்போது ரிப்ளை பண்ணுவாங்க. இவங்க ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தானை தவிர வேற யாரையும் ஜெயிக்க மாட்டாங்க, இவங்க செமிஃபைனல் போறதே நியாயம் கிடையாது இந்த டீமை வச்சுன்னு அப்படின்னு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. போன இப்ப 2 ப்ரிவியூ முன்னாடி சொன்னதை தான் திருப்பியும் சொல்றேன். 2017 வேர்ல்டு கப்ல, அந்த 2017 டு 2020 ஆஸ்திரேலியா எங்கேயோ இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கீழே இங்கிலாந்து இருக்காங்க, மற்ற டீம் எல்லாம் எங்கேயுமே இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அங்கேயே தான் இருக்காங்க, இங்கிலாந்து அங்கேயே தான் இருக்காங்க. பெருசா கேம் மேல எடுத்துட்டு போல. இந்தியா has taken their game to the next level. South Africa have taken their game to their next level. They are catching up. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல the only thing where you have to really give your feedbacks is whether they are trying with what they have got. இப்போ இப்ப நிறைய பேர் எல்லாருமே சொல்றாங்க, உங்களுக்குலாம் என்ன குறைச்சல், எந்த இதுவும் கிடையாது, எல்லாம் கிடைக்குதே, பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்களே. ரெண்டு இஷ்யூ தான் திருப்பியும் நான் சொல்றேன். One is going to be their fielding, which is still a cause of concern. Second thing is going to be the fitness. ஹர்மன்பிரீத் கௌர் அவுட் ஆனதுக்கு காரணம் அது பேட் ஷாட் எல்லாம் கிடையாது. ஹாம்ஸ்ட்ரிங் பிடிச்சாங்களே ரெண்டு ஓவருக்கு முன்னாடி ஹாம்ஸ்ட்ரிங் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. எக்ஸாஸ்டட். தீப்தி சர்மா அவுட் ஆனதுக்கு காரணம், அன்பார்ச்சுனேட்லி she is not a agile athlete, but she is very very skilled. ஜெமிமா நின்னு காமிச்சாங்க பாருங்க, என்ன மாதிரி ஓடினாங்க. இந்த ஜெமிமாவில நீங்க பின்னாடி இறங்குறீங்க. ஓகே, ஜெமிமா தான் நம்பர் 3 ஆடணும். ஜெமிமா ஹோல் த ஃபோர்ட். ஆனா ஒன்னே ஒண்ணு, தட் ஹஸ் டு பி given to the management is the management realized it. ஒரு சிலர்லாம் எப்படின்னா அந்த ஈகோல என்ன பண்ணுவான், நான் சொன்னதுதான் கரெக்ட், இது பண்றதுதான் கரெக்ட், கார் முன்னாடி ஆட்டம். ஜெமிமா ராட்ரிகஸ் நம்பர் 5 பிளேயரே கிடையாது. ஜெமிமா ராட்ரிகஸ் he has to bat number 3 or number 4. She's not a power hitter. என்ன பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க பாருங்க. ஒரு எண்ட் அவங்க பிளிஞ்சே ஆகல. அதே மாதிரி அவங்க இந்தியா இன்னும் என்ன இது பண்ணாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல இந்தியா ரொம்ப நல்லா போடணும், they have to get the initiative அப்படின்னு போபி லிச்பில் பின்னிட்டாங்க. கிரந்தி கவுடு இங்கேயும் அங்கேயும் எங்கெங்கயோ போட்டாங்க. டு பி ஆனஸ்ட் வித் யூ,
இப்போ வந்து ஸ்ரீசரணி வாஸ் பிரில்லியன்ட், தீப்தி சர்மா வாஸ் எக்ஸ்பென்சிவ். நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ராதா யாதவ், அதுக்கப்புறம் ரன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 331 for 6 இருந்தாங்க, இன்னொரு 15 ரன் கூட அடிச்சிருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் 15 ரன் கூட அடிச்சிருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் தட் த வே இந்தியா டிட்டர்மைன்ட்லி ஃபெல்ட் தட் தே கேன் சேஸ் திஸ் டவுன் would have chased this down. நான் இன்னொன்னு கேக்குறேன், இந்த ஸ்மிருதி மந்தானாவோட டிஸ்மிசல் காட் ஆன் த லெக் சைடு. அதாவது இது எப்படின்னா, நான் ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஓகே, நான் ஓரளவுக்கு படிச்சவன், எனக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் தெரியும். ஐ எம் நெவர் கன்வின்ஸ்ட் ஆன் த ஸ்னிக்கோ டு பி வெரி வெரி ஆனஸ்ட். இட் இஸ் இன்டர்செப்ஷன் ஆஃப் வேவ்ஸ். இட் இஸ் இன்டர்செப்ஷன். அது இட் கேன் பி ரைட், இட் கேன் பி ராங் when it is not a fool proof. பட் உங்களுக்கு இந்த ஹாட் ஸ்பாட்ன்றது 100% அது டெஸ்டடு. ஆனா அது எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதை வந்து இது பண்றது இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு சார். நான் உங்களுக்கு கேட்கிறேன், பிஎம்டபிள்யூ கார்ல போறதும் சரி, மாருதி 800ல போறதும் சரி, டெஸ்டினேஷனுக்கு போயிடுவீங்க. பட் த ஒன்லி திங் இஸ் தி கம்ஃபர்ட் லெவல்ஸ். வாட் யூ காட், யூ வாண்ட் த கம்ஃபர்ட் லெவல்ஸ், யூ வாண்ட் திங்ஸ் டு பி ஸ்மூத். இந்த மாதிரி வேர்ல்டு கப் ஒரு ஈவெண்ட்டுங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் 100% சொல்றேன், ஐ டோன்ட் திங்க் ஸ்மிருதி மந்தானா பிக் டிட். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபீட்பேக்ஸ் ஆன் திஸ் ஆனஸ்ட்லி. பாதம்பிடா, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தி டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், பட் அதுதான் ரூல் அப்படின்னு அவங்க ஆடுறப்போ we have to accept it தான்பிடா. நம்ம அதுக்குள்ள கொஸ்டின் பண்றோம். ரூல் சார், நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஓகே, த டெக்னாலஜி தட் இஸ் இம்ப்ளிமெண்டட், தட் இஸ் அப்ரூவ்ட் ஃபார் திஸ் டோர்னமெண்ட் இஸ் நிக்கோ. அத நான் ஒண்ணும் சொல்ல. ஹாட்ஸ்பாட் மாதிரி ஒரு டெக்னாலஜியே நீங்க ஹையர் பண்ணலாங்கும் போது the only issue hotspot is not பட் அது getting the ஹாட் காஸ்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்களா அதுக்கு, ஹாட்ஸ்பாட்டுக்கு? இல்ல நாட் ப்ரூவன்னு சொல்லலையா? ஹாட்ஸ்பாட் ப்ரூவன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த டெக்னாலஜி இஸ் வெல் ப்ரூவன். அந்த உங்களுக்கு அந்த டிஃப்ளெக்ஷன் கரெக்டா டென்னிஸ்ல கண்டுபிடிச்சிடும். எல்லாம் ஹாட்ஸ்பாட் தான் யூஸ் பண்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டென்னிஸ்ல எல்லாம் அந்த அவுட் எல்லாம் செக் இன் அவுட் எல்லாம் செக் பண்றதுக்குலாம் ஹாட்ஸ்பாட் தான் யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும்ல, பால் அந்த அப்படியே ஹாக்கைல போய் ஒரு ஹாட்ஸ்பாட் காட்டும். எக்ஸ்பென்சிவ் சார், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஹாட்ஸ்பாட். நான் இல்லைன்னு சொல்லல. பட் நான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு பைலேட்ரல் சீரீஸ்ல ஹாட்ஸ்பாட்டே உங்களால ஹையர் பண்ண முடியலன்னா ஒரு நியாயம். பைலேட்ரல் சீரீஸ் ஓகே, finally it is all about no matter what, the sports has become a business. You need to get a profit out of it. I'm not saying that when it comes to ICC trophies, World Cups, ஹாட்ஸ்பாட்டை நீங்க எடுத்துட்டு வந்துட்டே தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கு. இப்போ ஒரு சில பேட்ஸ்மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா வருவான், வந்த உடனே நான் கேட்பேன் நிக் பண்ணியா அப்படின்னுவேன். உடனே இல்ல நான் நிக்கே பண்ணல, எனக்கே தெரிஞ்சிடும், நான் வந்து உங்ககிட்ட ஏன் நான் பொய் சொல்ல போறேன், நான் நிக் பண்ணலன்னுவான். ஒரு சில பேட்ஸ்மேன் என்ன சொல்லுவான், நான் நிக் பண்ணேன்னுவான். நான் நிக் பண்ணேன்னுவான். ஆனா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்னிக்கோல வந்துட்டு பிளாட் லைன் வந்துடும். நான் நிக் பண்ணேன் அப்படின்னு உண்மையை ஒத்துப்பான். அப்படிங்கும் போது யூ நீட் டு மேக் ஷூர் விச் எவர் டெக்னாலஜி தட் இஸ் ப்ரூவன், தட் இஸ் ரைட், தட் ஹஸ் டு பி யூஸ்டு. நல்ல சான்ஸ் வந்தது ஷெஃபாலி வர்மாக்கு, ஒரு பிளிஸ்டரிங்கா ஒரு 2 பவுண்டரி அடிச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆனாங்க. நானும் சொன்னேன்ல முதல்ல இருந்தே, நிறைய பேர் சொன்னாங்க முதல்ல அவங்க எடுத்திருக்கணும், பிரத்திகா ராவெல்லாம் டிராப் பண்ணணும், அவங்க கன்சிஸ்டன்டா அடிப்பாங்க அப்படின்னு முதல்ல இருந்தே நானும் சொன்னேன், நீங்களும் சொன்னீங்க. அதாவது நான் தான் சொல்றேனே, ஷெஃபாலி someone who can destroy you, at the same time he can never be consistent because of the style of play she has got. Okay, அப்படிங்கும் போது when someone is Pratika Rawal who is meeting the requirements of being consistent and also scoring runs on the decent pace, அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், you have to give the preference to Pratika Rawal. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஷெஃபாலி 50 பால் ஆனாங்கன்னா மேட்சை டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. பிரத்திகா ரவால் இஸ் someone who is playing beautifully, playing the second fiddle, setting up the innings. 20 ஓவர் நீங்க நாட் அவுட்டா இருந்தாங்கன்னா ஷெஃபாலி வர்மன் 170 போயிடும் டோட்டல். பட் அந்த எந்த இருக்கணுமே, அதான் நான் சொல்ல வரேன், இருக்கணுமே. நீங்க சொல்றீங்க நான் சொல்லுவேன் சில பிளேயர்லாம் நீங்க ஆடணுமே அப்படின்னு கேட்பீங்க என்கிட்ட, ஆடினா நல்லா இருக்கும், அதே கணக்கு தான் இருக்கும். அதுல வந்து இந்த ஜெமிமா ரெட்ரிகஸ் பாருங்க, 127 ரன் அடிச்சிருக்காங்க, 14 பவுண்டரி, 0 சிக்ஸஸ். ஓகே, 71 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. she has also ran all other singles and doubles tirelessly at the other end. இந்த கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் எல்லாருக்கும் இந்தியாவுக்கு வந்ததுன்னா ஸ்டோரி would have been different. அவங்க பாருங்க 339 டார்கெட். He batted only with a strike rate of 94.78. That is not even run a ball.
ஆனா அவங்களுக்கு எப்படின்னா வெரி கிளியர் இந்த கம்யூனிகேஷன். நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்றாங்கன்னு புரியாது. அவங்க சொல்றது என்ன, ஒரு பக்கம் நான் கடைசி வரைக்கும் நான் ஆடுறேன், ஒரு பக்கம் வந்து அடிச்சுட்டே இருங்க நீங்க. இப்ப ஹர்மான் பிரீத் கார் அவுட் ஆன உடனே தீப்தி சர்மா பியூட்டிஃபுல் ஸ்பார்க் கொடுத்தாங்க. 17 balls 24 runs 141 strike rate brilliantly done. She's done her job. ரிச்சா கோஷ் 16 பால்ல 26 162 strike rate. She's done her job. அமன்ஜோத் கார் 8 பால்ல 15 ரன் 187 ஸ்ட்ரைக் ரேட். பிளிஞ்சால ஜமீமாக்கார் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பாரு, இது ஈஸிலி கெட்டபிள். 10 ஓவர்ல 80 ரன் வந்த உடனே தெரியும் 100% இவங்க ஜெயிச்சிருவாங்க. பட் த ஒன்லி திங் இஸ் someone like Jemima Rodriguez has to really stand tall till the end, which she done absolutely brilliantly. ஆஸ்திரேலியா தோத்தத்துக்கான காரணம் ஒன்னு, when they had the scoreboard reading 339 they were arrogant. Point number one, there is absolutely no second thoughts about it. ரெண்டாவது அலிசா ஈலியோட புவர் விக்கெட் கீப்பிங், அலிசா ஈலியோட புவர் கேப்டன்சி. அந்த உங்களுக்கு அந்த 2 விக்கெட் குவிக்கா விழுந்த உடனே ஒரு பக்கம் நீங்க கொண்டு இந்த அலானா கிங், ஒரு பக்கம் ஆஷ்லி கார்டினர் வச்சு நீங்க ப்ரெஷர் பண்ணிருந்தீங்கன்னா 2 பேருமே பாத்தீங்கன்னா நல்லா போடக்கூடிய ஆளுங்க, பெருசா எக்ஸ்பென்சிவா இல்லாத ஆளுங்க உங்களுக்கு. இப்ப 9 ஓவர்ல 58 தான் கொடுத்திருக்காங்க அலானா கிங். தட் இஸ் ஸ்லைட்லி மோர் தென் 6 an over. கார்டினர் கடைசியில அடி வாங்கிட்டாங்க. முதல் 5 ஓவர் நல்லா தான் போட்டாங்க. they took a defensive route thinking that India will never chase this down. ஜாலியா இருந்தாங்க, ரன் போயினே சிரிச்சுனே இருந்தாங்க. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் 50 வந்தது, 100 வந்தது. 40 ஓவர் 35வது ஓவர் வந்த உடனே அந்த ஹர்மன் பிரீத் கார் அவுட் ஆன உடனே தான் அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் வந்தது. மேட்ச் கையை விட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு. This is the first time, I don't know how many times there is a World Cup final where England and Australia, both the teams are not involved. ரெண்டு டீமே they've got their maiden entry to the finals. Both teams deserve to win. Both teams doesn't deserve to lose. It is going to be very tricky to pick the winner. Whichever teams plays well, let them win the trophy. Yesterday so clinical performance by South Africa. அத பெட்டர் பண்ணாங்க இந்தியா. மனசு வரல உங்களுக்கு இந்தியா ஜெயிக்கணும்னு சொல்லல, உங்க சவுத் ஆப்பிரிக்கா பாசம் உங்களை தடுக்குது. இல்ல, எனக்கு நான் தான் ஆனஸ்டா சொல்றேன். இப்ப ஜோனாஸ்பர்க்ல உட்காந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இந்தியா ஜெயிச்சா நான் வருத்தப்பட மாட்டேன். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா தோக்கணும்னு எல்லாம் நினைக்க முடியாது. ஓகே, உங்களோட நீங்க நினைக்க முடியாது, நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கலாம். எனக்கு சாப்பாடு பிளேட்ல போடுற ஒரு கண்ட்ரிக்கு வந்து தோக்கணும்னு என்னால நினைக்கவே முடியாது. இங்க நான் ஃபுல் டைம் நான் இருக்கேங்க போது. பட் அட் த சேம் டைம் இஃப் இந்தியா வின்ஸ் ஐ செலிப்ரேட் இட். பட் ஐ வில் நெவர் பி ஹாப்பி when சவுத் ஆப்பிரிக்கா லூசஸ். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஐ வாஸ் பேட்லி வாண்டட் டு see particularly when England were beaten, இந்தியா ஹாஸ் டு கம். ஆனா எனக்கு என்னோட டவுட்ஸ் நிறைய இருந்தது, இந்த ஆஸ்திரேலியன் டீமை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு. அவங்க தோத்தத்துக்கான காரணம் அந்த அரகன்ஸ், அந்த ஓவர் கான்பிடன்ஸ் which India exploited brilliantly, which India believed that they can chase this down. நான் உங்களை கேட்கிறேன், நான் ஆனஸ்டா சொல்றேன் சார். உங்களுக்கு 339 டார்கெட் ஒன்னு, what I thought was India is going to lose by a margin around 60 runs. இதை வியூவர்ஸ் சொல்றதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். if I'm right I am right, if I'm wrong I am wrong. I never thought India is going to chase this down. 339 டார்கெட் நீங்க பிலீவ் பண்ணிக்கலாம். கிவ் யுவர் ஆனஸ்ட் ஒப்பீனியன். நான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சு ட்வீட் போட்டு நம்பிடுறேன். நான் போடல, இதுல இருந்து போட்டோம். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அதை நான் வந்து ஒத்துக்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஓகே, when you get respect from your viewers. இல்ல போயிடா, ஒன்னும் இல்ல, அது கரெக்ட் தான். ஒரு நிமிஷம் ஒன்னு சொல்லிடுறேன். 400 அடிக்கிற மாதிரி இருந்தாங்க அவங்க, ரொம்ப அடிச்சிட்டு இருந்தாங்க லிட்ச்ஃபீல்டு. அதான் ஜாலியா அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சைடு ஒண்ணு அந்த சைடு ஒண்ணு கொஞ்சம் புல் பேக் பண்ணிட்டாங்களேன்னு தோணுச்சு. ஒரு 70-400 ஈஸியா போற மாதிரி இருந்துச்சு மிட்வேல. எனக்கு என்னமோ சரியா பட்டுச்சு, வழக்கம் போல இதாயிருச்சு. நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் உங்களை கேக்குறேன், do you really feel the target what India set, Australia set for India is less? நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். லிட்ச்ஃபீல்ட் ஆடும்போது 170 for 380 வரும்னு நினைச்சேன். 400 எதிர்பார்க்கல. பட் ஆனா என்னோட கணக்குப்படி நம்ம என்ன சொன்னோம், 285 தாண்டிச்சுனால இந்தியா சேஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபீல்டிங் ஒரு 20 ரன் 305 ஆயிடும் அப்படின்னு. So I am asking you a question. ரொம்ப டியூ வர கிரவுண்ட்ல இது. இந்த கிரவுண்ட்ல நான் 2 மேட்ச் பார்த்தேன். நல்ல டியூ வர கிரவுண்ட் தானே இது. நல்ல பேட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம். கரெக்ட். பட் do you really felt when Australia has got less runs to defend in, நீங்க நினைச்சீங்களா? I am asking a honest question for you because I felt they had easily 285. என்னோட கணக்கு படி பார்த்தா 50-55 ரன் கூட ஒரு 55-60 ரன்ல தோப்பாங்க இந்தியா தான் நான் நினைச்சிட்டே இருந்தேன். இந்தியா வந்து 310-305 வந்து தோத்திருந்தாலும் ஜெய்ஹிந்த் நான் ட்வீட் போட்டிருப்பேன். ஏன்னா அவங்க என்ன மாதிரி அந்த அப்பார்ட் ஃப்ரம் அலிசா இலி அந்த கேட்ச் விச் வாஸ் ட்ராப்ட் அட் மிட் ஆஃப், என்ன மாதிரி ஃபீல்டிங் பண்ணாங்க. ஒரு கேட்ச் பிடிச்சாங்க பாருங்க, ஆஷ்லி கார்டினர், ஹர்மான் பிரீத் கார்க்கு, என்ன மாதிரி கேட்ச் அது. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் ஹியர்.
Their fielding was brilliant. Their fielding looked very bad just because of the wicketkeeper. Unfortunately, and the catch dropped at mid-off. அதனாலதான் அவங்க ஃபீல்டிங் பேடா இருந்தது ஒழிய had Alisa Healy been the same Alisa Ali in the past, அந்த catch at mid-off being taken. அதே மாதிரி ஒரு கட்டடிச்சு அந்த இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் லென்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. தாலியா மெக்ரா வந்து ஹார்ட் லென்ஸ் அதான் அடிச்சு போட்டுட்டு அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க, அடிச்சு அடிச்சு போடுறாங்க ஆஸ்திரேலியால போடுற மாதிரி. இங்க பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் பேக் ஃபுட் போய் கட் பண்றாங்க, பாலை இங்க கலெக்ட் பண்ணி கேட்ச விட்டாங்க. பின்னாடி நின்றுந்தாங்கன்னா நேர கைக்கு வந்திருக்கும். எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. ரெண்டாவது என்னன்னா, உங்களுக்கு இறங்கி இறங்கி வந்து நீங்க ஆடினீங்கன்னா நீங்க சொல்றது ஓகே, இறங்கி இறங்கி வராங்க, நான் முன்னாடி வரேன். ரெண்டாவது அமன்ஜோத்கார் மாதிரி இவங்க ரொம்ப ஸ்லோ போலர்ஸ், மேகன் ஷூட்டு, தாலியா மெக்ரால ரொம்ப ஸ்லோ போலர்ஸ். நான் நீங்க சொல்றது ரைட், அவங்க டீசென்ட்லி குவிக் 120 போடக்கூடிய ஆளுங்க. They are tall, they get bounce on the wicket, particularly on a soil like this in DY Patil. அப்படிங்கும் போது உங்களுக்கு நீங்க முன்னாடி நிக்கிறதுக்கான இதுவே கிடையாது. ஒரு கேட்ச் விட்டாங்க, 2 கேட்ச் விட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கணும், you should have made sure that you have changed your strategy to go back and tell them to pull harder lengths and try and hit them square on either side of the wicket. Pathetic captaincy, pathetic strategy. They didn't defend 338 today because of arrogance, pathetic captaincy, mixed blunders in the field. India deserved to win. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. This will be the turning point for women's cricket, where teams like South Africa and India can say that, look, don't count me out. We are here to win the trophy. We are here for business. அப்படின்னு இது முடிவில்லை ஆரம்பம் அப்படின்னு தலை மாதிரி நீங்க சொல்றீங்க. பாப்போம். சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். அடுத்த மேட்ச் நம்ம எப்படின்னு தனியா ப்ரிவியூ பண்ணாதான் போறோம் ஃபைனலுக்கு. ஷெஃபாலி வர்மாவோட கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்ல ஹர்லீன் தியோல் மாதிரி ஒரு இன்ஃபார்ம் பிளேயர் வெளியே இருக்காங்க உள்ள கொண்டு வருவீங்களா? ஹர்தீன் தியோல நீங்க முதல்ல டிராப் பண்ணதே என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. ஒத்துக்கிறேன். He has been performing very 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 well. இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஒரு 6 ஓவர் ஓட்டுறேன் அமன்ஜோத்காரை வச்சுட்டு கட்சியில 20 ரன் அடிச்சிருவாங்க அமன்ஜோத்கார். அது திருப்பி நான் சொல்றேன், I have never faulted her batting. Let me be very honest with you. One thing is to try and add firepower with the ball. அதத்தான் நான் இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சதுனால நம்ம வேற லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கோம். இப்ப மேட்ச் தோத்துருந்தாங்கன்னா என்ன சொல்லிருப்போம், முன்னாடியே நம்ம சொன்னோம் ஆஸ்திரேலியாவோட யுவர் போலிங் 338 கொடுத்த 338 நீங்க சேஸ் பண்ணதுனால அவங்க போலிங் வீக்கா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியல. பிகாஸ் தே மேட் இட் அவுட். ஸோ இப்ப நீங்க வந்துட்டு இன்ஃபார்ம் அர்லின் டியோல் அப்படிங்கும் போது அர்லின் டியோல் வாஸ் பேட்டிங் நம்பர் 3. அதுல உங்களுக்கு வந்து எந்த நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். எடுத்து ஓபன் பண்ணி விடலாம். அதத்தான் சொல்றேன் சார். நீங்க இப்ப அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா போலிங் அட்டாக் வந்துட்டு ஒரு வேலை செய்யற போலிங் அட்டாக், த்ரெட்டனிங் போலிங் அட்டாக் கிடையாது. இட் இஸ் நாட் அ போலிங் அட்டாக் வேர் யூ லூஸ் யுவர் ஸ்லீப் ஃபார் கெட்டிங் போல்ட் அவுட். ஒரு மாதிரி இந்த கிளவிட்டர் அண்ட் பொய் போலிங் எல்லாமே அந்த அப்பயாவது அந்த காப்பை தாண்டணுமே. நியூ பால்ல காப் மட்டும்தான் உங்களுக்கு டேஞ்சரஸ், காப் மட்டும்தான் உங்களுக்கு டேஞ்சரஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நான் குலுலேகோ எம்லாபா அவங்க தான் வந்து ரொம்ப இதுவா விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு லெப்ட் ஹார்ம் ஸ்பின்னருக்குலாம் இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாம் பயந்தாங்கன்னா அதை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. போன மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட பாத்தீங்கன்னா 110 for 1 என்னமோ இருந்துட்டு பயங்கரமா கொலாப்ஸ் ஆனாங்க. அப்ப நல்லா அடிச்சு குளோவி ட்ரையான் ஒரு பொய் போலரு, நண்டைன் டிக்லருக்கு ஒரு பொய் போலரு, இந்த அயபோங்க கக்காடே ஸ்லோவா ஸ்டெம்புக்கு போடுவாங்க. ஒருவேளை திருப்பி அந்த மசவட்டா கிளாஸ கொண்டு வராங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு போலரு Marizan Kapp is not a great death bowler. I'm telling you again, he's going to swing either side of the wicket early on in the first 12 overs. அதுக்கு தான் சொல்றேன், ஓபனர் அதே ஓபனருக்கு தான் நான் கேக்குறேன். இவங்க எப்படி யோசிப்பாங்க, ஒருவேளை ஷெஃபாலி வர்மா மாரிசான் காப்பை டெஸ்ட்ராய் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் போலர்ஸே கிடையாது அவங்களுக்கு. அவங்களும் எப்படி யோசிப்பாங்க, 320 அவங்க அடிச்சாங்க. ஓகே, இப்ப இவங்க பாத்தீங்கன்னா 339 ஆஸ்திரேலியாவோட சேஸ் பண்ணிருக்காங்க போது அவங்க என்ன பண்ணுவாங்க, காம்பினேஷனை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. எனக்கு பரவாயில்ல, 20 ரன் நீ கூட அடிக்கிறியா, கோயிங் டு பிளே தி எக்ஸ்ட்ரா பேட்டர். இந்த அனக்கி போஷ தான் ஆடுவாங்க, டீசென்டான பேட்டர். ஸோ நீங்க மாரிசான் காப் 6 ஓவர் கண்டிப்பா போடுவாங்க நியூ பால், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நச்சு நச்சு அந்த இங்க போகும். அப்போ உங்களுக்கு ஷெஃபாலி வர்மா கேன் டெஸ்ட்ராயர் ஆர் ஷெஃபாலி வர்மா இஸ் கோயிங் டு கெட் போல்ட் த்ரூ த கேட் இந்த செகண்ட் பால். நீங்க சொல்ற மாதிரி நான் எப்படி யோசிப்பேன், பாரு இந்த 6 ஓவர் தான் இது, எனக்கு 12 ஓவர்ல ஒரு 55க்கு 1 கொடுத்துட்டு புடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் இன்னொன்னு நான் சொல்றேன், இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடி, கேன் இந்தியா புட் a target score between 305 to 320 against this South African team, India will definitely win. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க பேட்டிங்ல எனக்கு நல்லா இருக்கு, பட் இந்த அளவுக்கு ஃபயர் பவர் உல்ஃபர்ட் அவுட் ஆனாங்க. ஏர்லியான நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, சனேலூஸ் கேன் பேட்,
இவங்க கேன் பேட், மாரிசான் காப் கேன் பேட், நடேன் டிக்லர்க் நல்லா ஆடுறாங்க, பிரிட்டு க்ளோவி ரன் அடிச்சுட்டே இருக்காங்க. இந்த அனரி டெரிக்சன் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அனக்கி போஷ் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, டிரான்ஸ்மின் பிரிட்ஸ் இஸ் a குட் பிளேயர், இல்லன்னு நான் சொல்ல. உல்ஃபர்ட் வேகமா அவுட் ஆனாங்க. 3 ஓவர்ல உல்ஃபர்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 310 அடிச்சு கேக் வாக்கா ஜெயிச்சுன்னு போடுறதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்தியா நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி யோசிக்கணும், ஒரு கலெக்டிவ் திங்கிங்ல. நான் ஐ ட்ரஸ்ட் ஷெஃபாலி வர்மா டு கோ தேர் அண்ட் டேக் இட் ஆன். ஒன்னு எனக்கு வேணாம், ஒரே டேஞ்சர் மாரிகான் காப் தான் அந்த 6 ஓவர் ஸ்பெல்ல. அதை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் ஹர்லின் டியோல் இருக்கட்டும். ஐ வுட் கோ வித் ஹர்லின் டியோல் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். யூ நெவர் நோ, ஷெஃபாலி வர்மா கேன் ப்ரூவ் அஸ் ராங். சவுத் ஆப்பிரிக்கா இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் தேர் காம்பினேஷன். இந்தியா நீங்க சொல்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா இதை மட்டும் தான் யோசிப்பாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க சவுத் ஆப்பிரிக்கா 125 ரன்ல ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸ் போறாங்க, என்ன கான்பிடன்ஸ்ல வருவாங்க ஃபீல் ஆகுன. அடுத்த நாளே ரெக்கார்ட் நாங்க சேஸ். ஆஸ்திரேலியா அடிச்சுட்டு வரோமே. ஆஸ்திரேலியா அடிக்கிறது மட்டும் இல்ல, இட் வாஸ் அ ரெக்கார்ட் சேஸ். ரெக்கார்ட் சேஸ் ஆஸ்திரேலியா தான் இந்த டோர்னமெண்ட் இந்தியாவோட பண்ணாங்க. they have returned their favor to them. their confidence will be even more higher, to be very honest, considering South Africa அப்படிங்கும்போது it is going to be even Stevens game. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அகைன் திருப்பியும் பார்த்தீங்க, இந்தியா கேன் அப் their fielding, India can up their fitness. if India can run their ones and twos like the way they did today, India will hold an edge ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. சூப்பர். அப்ப எப்படியா இருந்தாலும் தனி ப்ரிவியூ பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணலாம். இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் ஜெயிச்சிட்டாங்க, ஃபைனல் போயிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்போ இதே மாதிரி ஒரு ஓடிஐ வேர்ல்ட் கப்ல ஃபைனலுக்கு போய் ஜெயிச்சிருவாங்கன்னு சந்தோஷப்பட்டு அன்பார்ச்சுனேட்லி தோத்துட்டாங்க. இப்ப அந்த மாதிரி இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணலாம். நான் விஷ் பண்றேன். உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க. இதோட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் வேர்ல்டு கப்பை ஜெயிக்கட்டும், ரொம்ப ஓவரா புகழாதீங்க அப்படின்னு. they've taken a step forward. Both South Africa and India, they've never seen a ODI World Cup final. This is going to be the first thing, and they have beaten 2 teams who have been the regulars in the past, known for getting to finals. இப்போ நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இல்ல எல்லா லேமேனா இருக்கட்டும், இப்போ இந்த செமிஃபைனல் லைனை பார்த்தோன்னே ப்ரெடிக்ட் யுவர் ஃபைனலிஸ்ட் அப்படின்னா, பீப்புள் வுட் have said it is going to be Australia and England. Not many would have said that India versus South Africa அப்படிங்கும்போது, no matter what happens in the final, no matter whichever team lose the final, the only thing what you have got to do is to say well played அப்படின்னு. ஏன்னா பாவம் க்ளோஸா தோத்தாங்க, இங்கிலாண்டோட க்ளோஸா தோத்தாங்க, சவுத் ஆப்பிரிக்காவோட க்ளோஸா தோத்தாங்க, ஆஸ்திரேலியாவோட க்ளோஸா தோத்தாங்க. பாட்டம் லைன் இஃப் யூ see that எல்லா மேட்சும் க்ளோஸா தோத்தாங்க. That is the reason when we did a preview after the squad is announced that this is the right opportunity for them to win the World Cup அப்படின்னு. அப்படிங்கும்போது தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. பாவம் கஷ்டப்படுறாங்க, அவர் கண்ட்ரி உமன். Please try and make sure that you give your humble and honest support to them. We will come back again to do a preview on India-South Africa final, which is going to be played on the same venue on Sunday. Before that, we are going to come and entertain you tomorrow for India-Australia second T20 review with your very own octopus. Until we catch you for that episode, thanks a lot and bye-bye. Jai Hind.